பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெரிதனல் வலையொலியில் எந்த கருத்தை உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், பாட்டாளி வர்க்கம் என்று சொல்வோம் அல்லவா, அந்த பாட்டாளி வர்க்கத்துக்கான பொது உடைமை கட்சிகள், அது இந்திய பொது உடைமை கட்சியாக இருக்கலாம் அல்லது இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சியாக இருக்கலாம். இந்த கட்சிகளுடைய இன்றைய பரிதாபமான நிலை அகில இந்திய அளவில் 1962க்கு முன்பு அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக, அதாவது பொது உடைமை கட்சியின் ஒன்றுபட்ட பொது உடைமை கட்சியின் தலைவர்களாக எஸ்கே டாங்கே, சுந்தரையா, ராஜேஸ்வர ராவ் மாபெரும் தலைவர், ரணதிவே, அடேயப்பா, நானெல்லாம் இளைஞனாக இருக்கும்போது, சிறுவனாக இருக்கும்போது ரணதிவே அறிக்கை அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே காங்கிரஸ் கட்சி மீதான விமர்சனங்களை வைப்பார்கள். அதே போல இந்திரஜித் குப்தா ஒரு வலிமை மிக்க தலைவர். இப்படி நம்முடைய டாங்கேவாக இருக்கட்டும், ராஜேஸ்வரையாவாக இருக்கட்டும் அல்லது ரணதிவேவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வலிமையான தலைவர்களாக இருந்து இந்தியா முழுவதும் எப்படியாவது இந்தியாவை பொது உடைமை கொள்கையின்பால் ஏற்றுவிட வேண்டும், பாட்டாளி வர்க்கங்களை ஒன்று திரட்டிவிட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள், அப்படி உன்னதமான முழக்கம், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், இப்படியெல்லாம் முழங்குவாங்க. எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், பொது உடைமை கட்சியின் போராட்டங்கள், செங்கொடி போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும், அது அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆலை தொழிலாளர்களாக இருக்கட்டும், வேளாண் தொழிலாளர்களாக இருக்கட்டும், வேளாண் பெருங்குடி மக்களாக இருக்கட்டும், எங்கு பார்த்தாலும் போராடுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் போராட்டம் இல்லாத நாட்களே இல்லை, அந்த அளவுக்கு போராடுவாங்க. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 40, 45, 50 ஆண்டு கால அரசியலை நான் பார்க்கிறேன். அந்த காலத்திலே ஜீவானந்தன் மிகப்பெரிய வலிமை மிக்க தலைவராக இருந்தார். அதே போல தொழிற்சங்கத்திலே பி ராமமூர்த்தி, அவர் அன்றாட போராட்ட களத்திலே தான் இருப்பார், பி ராமமூர்த்தி. அதே போல எம் கல்யாண சுந்தரம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பா மாணிக்கம், நல்ல சிவம், நம் ஐயா அண்மையிலே 101 அகவையிலே மறைந்த ஐயா நல்லக்கண்ணு, தாப்பாண்டியன், எல்லா நிலையிலையும் வலிமை மிக்க தலைவர்களாக இருந்தார்கள். பாட்டாளி வர்க்கத்தை திரட்டினார்கள், உழைக்கும் மக்களுக்காக ஓயாது குரல் கொடுத்தார்கள், பாடுபட்டார்கள், களத்திலே நின்று போராடினார்கள். ஒரே ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் இருந்தால், அந்த ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் செங்கொடியை பிடித்துக் கொண்டு, அது பங்கீட்டு கடையிலே உள்ள சிக்கலாக இருக்கலாம், அல்லது குடிநீர் சிக்கலாக இருக்கலாம், அல்லது சாலை போக்குவரத்து சிக்கலாக இருக்கலாம், அல்லது வணிகத்துறை சார்ந்த சிக்கலாக இருக்கலாம், பொதுமக்களுக்கு எந்த துறையில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் அந்த செங்கொடி தோழன் செங்கொடியை பிடித்துக் கொண்டு சிந்தாபாத் சிந்தாபாத் இந்த முழக்கத்தை தான் முதல்ல போடுவான். உலக தொழிலாளர்களை ஒன்று கொடுங்கள் என்று போராடுவாங்க. நாங்கள்லாம் கூட நக்கலா சொல்லுவோம், உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள், உள்ளூர் தொழிலாளர்களை சந்தா கொடுங்கள், இப்படியெல்லாம் முழங்குவான். ஆனாலும் ஒட்டுமொத்த அவர்களுக்கு மொழி அடிப்படையிலான இன பாகுபாடு, சாதி வேறுபாடு, அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள். மக்களுக்கு பாதிப்பா, பொதுமக்களுக்கு பாதிப்பா, உடனே செங்கொடி பிடித்து விடுவார்கள். அந்த நிலையில் போராடி கொண்டிருந்த நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், குறிப்பாக அண்மை காலமாக, அதிலேயும் பாருங்க, நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன், நாங்கள் 1989 காவிரி உரிமைக்காக தஞ்சாவூர்லே மாநாடு போட்டோம். ஐயா பழ நெடுமாறன் தலைமையிலான தமிழர் தேசிய இயக்கம், நம்முடைய இன்றைக்கு தமிழ் தேசிய பேர் இயக்கம், அன்றைக்கு MCPI என்கின்ற இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சி, பே மணியரசன் போன்றவர்கள்லாம் ஒரு மாநாடு போட்டு, ஐயா நல்ல கண்ணெல்லாம் வந்து காவிரி உரிமைக்காக தஞ்சாவூர் ராமநாத செட்டியார் மன்றத்திலே மாநாடு போட்டோம். அப்பொழுது தஞ்சை மாவட்டத்திலே
நான் மாவட்ட செயலாளர் தமிழர் தேசிய இயக்கம். நம்முடைய தோழர் முத்தரசன் ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்து எங்களோட களப்பணியாற்றினார். பிறகு அவரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளராக வந்தார். அவர் இருக்கும்போது தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பெற்ற தொகுதி 1, அந்த தொகுதிக்கு செலவு செய்யக்கூடிய தொகை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி 1 கோடிக்கு உள்ளதான். ஆனால் 15 கோடி திமுகவிலிருந்து இவங்க வாங்கினாங்க. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 40 கோடி பெறப்பட்டது. அவர்களுக்கு ஒரு தொகுதி தான், ஒரு நாடாளுமன்ற தொகுதி தான். 40 கோடியை திமுகவிடமிருந்து பெற்றதாக பரபரப்பான செய்திகள் 2019 தமிழ்நாடு முழுவதும் ஊழா வந்தது. ஆனால் 40 கோடி எதற்கு இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சிக்கு, 15 கோடி எதற்கு இந்திய பொது உடைமை கட்சிக்கு என்ற வினாலாம் எழுந்தது. அன்றைக்கு மலுப்பலாக விடைகள் சொல்லப்பட்டன. ஆனால் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர் வீரபாண்டியன், ஆமாம் 2019 15 கோடியை முத்தரசன் பேசினார் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால. நாங்கள் இருட்டறையில் வாங்கவில்லை, மறைந்திருந்து வாங்கவில்லை, கருப்பு பணமாக வாங்கவில்லை, கணக்கு காட்டாமல் வாங்கவில்லை. ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு, திராவிட முன்னேற்ற கழக வங்கி கணக்கில் இருந்து எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வங்கி கணக்கிற்கு அந்த 15 கோடி வந்தது. சரி, உங்க வங்கி கணக்குக்கு வந்து தோழர் முத்தரசன், உங்க வங்கி கணக்குக்கு வந்தது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பணம் எங்கிருந்து வந்தது கேட்டீர்களா? இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சிக்கு 40 கோடி, இவர்களை விட அவர்களுக்கு 25 கோடி கூடுதல். 40 கோடி அவர்கள் வங்கி கணக்கும் போயிருக்க கூடும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பணம் எங்கிருந்து வந்தது? அதற்கான கணக்கை காட்டுங்கள் தோழர். நாங்கள் கணக்கை சரியாக எங்கள் கட்சியில் எழுத வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டுமா வேண்டாமா? சொல்லல. இன்றைக்கு நம்முடைய தோழர் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை மாகாண சட்டப்பேரவையிலே 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், ஜீவானந்தம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது சொல்லுவார்கள், ஜீவானந்தம் ஒரு கூவங்கரையிலே ஓலை குடிசை வீட்டில் இருந்தார், சட்டமன்ற உறுப்பினர். பெருந்தலைவர் காமராஜர் அந்த வழியாக ஏதோ ஒரு அரசு கட்டடத்தை திறந்து வைக்க போகிறார். அவருக்கு தெரியுது, முதலமைச்சருக்கு தெரியுது, ஜீவானந்த பகுதியிலே தான் குடிசை வீட்டிலே குடியிருந்து கொண்டிருக்கிறார் என்று. உடனே இந்த பகுதிக்கு போன உடனே உதவியாளர்கள் விட்டு, நம்ம இந்த பகுதியிலே நிகழ்ச்சிக்கு போறோம், ஜீவானந்தத்தை அழைத்து வாருங்கள் என்று. அவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரிடம் வந்து, நீங்க போங்க நான் வாரேன், நீங்க போங்க நாங்க வாரேங்கிறார். அத வாயா முதலமைச்சர் நான் கூப்பிடுறேன், போங்க போங்கன்னு துண்டை கட்டிக்கிட்டு சொல்லு. அதுக்கு பிறகுதான் தெரியுது, இருந்த ஒரு வேட்டின் துவைத்து காய போட்டிருக்கிறார், அது கொஞ்சம் காய்ச்சதை எடுத்து கட்டிக்கிட்டு வர என்று. அது உண்மையா அல்லது ஏதோ நகைச்சுவையா சொல்றாங்களா தெரியல. அந்த அளவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முதுபெரும் தலைவர் ஜீவானந்தம் தூய மனிதர், தூய அரசியல் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரு வேட்டிக்கு மறு வேட்டி இல்லாமல் இருந்த வரலாற்றை நாம படிக்கிறோம். நான் ஏற்கனவே பலமுறை பதிவு செய்கிறேன். கொள்கை என்றால் முதலில் இன்றைக்கு இல்லை, நாளை, நாளை இல்லை, நாளை மறுநாள் என்றாவது ஒரு நாள் உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே கொள்கை பொது உடைமை கொள்கை. இதைத்தான் மக்கள் திலகம் மாக்கோரா திரைப்படத்தெல்லாம் படிப்பார். ஆனால் அதற்கடுத்து தேசங்களின் விடுதலை கொள்கைகளாக இருக்க முடியும். தமிழ் ஈழ விடுதலை, தமிழர்களின் தாயக விடுதலை, அந்த விடுதலைக்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம், அது மாதிரி பல்வேறு இயக்கங்கள், தலைவர்கள் உலகெங்கும் இருந்தார்கள். இந்த 2 தான் கொள்கைகளாக இருக்க முடியும். நான் வந்தால், என் தம்பி செந்தமலன் சீமான் சொல்வது போல, என் கையில் நாடு சிக்கினால் நீ செத்த, இப்படியே பேசுறது. நான் சாலையை ஒழுங்காக போடுவேன், நான் கட்டடத்தை சரியாக கட்டுவேன், நான் குடிநீரை ஒழுங்காக கொடுப்பேன், கல்வியை ஒழுங்காக கொடுப்பேன், இப்போது மட்டும் என்னுடைய பிள்ளைகளை அமெரிக்க நிர்வாக கல்வியிலே பள்ளிக்கூடங்களிலே சேர்த்து படிக்க வைப்பேன். இதெல்லாம் அல்ல.
கொள்கை என்றால் ஒன்று, தனி நாட்டு கொள்கை, விடுதலை கொள்கை. தமிழ் தேசம் என்றால் தமிழ் தேசத்தின் விடுதலை, தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை. இதை பேசணும், பேச முடியாது. சரி, ஐநா மன்றம் ஒத்துக்கொண்ட, அதாவது உலக ஒன்றிய பேரவை ஏற்றுக்கொண்ட, உலகில் பல நாடுகள் ஏற்றுக்கொண்ட மொழிவழி தேசிய இனங்களின் உலக பொது உடைமை கட்சிகள் ஒப்புக்கொண்ட 1962க்கு முன்பு வரை ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கையாக இருந்த மொழிவழி தேசிய இனங்களின் தன்னுரிமை, அவர்கள் சுயநிர்ணய உரிமை என்பார்கள். அந்த குறைந்தபட்ச கொள்கைகளாவது சீமான் போன்றவர்கள் நாட்டு மக்கள் இடத்திலே பரப்பி அந்த கொள்கை சார்ந்த தொண்டர்களை, தோழர்களை, போராளிகளை உருவாக்கி இருக்க வேண்டாம். நான் வந்த செயற்கையில மழை பெய்ய வைப்பேன், 1000 பனை மரம் நடுவேன், பள்ளிக்கூடம், இதைத்தான் எல்லாரும் கட்டிக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு பாருங்க, கல்வித்துறையில் தமிழ்நாடு முதலிடம் எல்லா நிலையிலையும். ஒன்றிய அரசு சொன்னதாக ஊடகங்கள்ல வந்திருக்கு. இதற்கு எதுக்கு மாற்று கட்சி? ஊழலை நான் ஒழிப்பேன், என் தம்பி செந்தமலன் சீமான். அப்புறம் ஊழல் வழக்குக்காக சட்டப்படி சிறைக்கு போன சசிகலா மதிப்புக்குரிய, பெருமதிப்புக்குரியவர். அப்புறம் அம்மா நான் சந்திக்க வேண்டுமா, சித்தப்பாவை போய் பார்க்கிறேன், உங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டுமா. இதற்கு எதுக்கு நாம் தமிழர் கட்சி? இதற்கு எதுக்கு நீங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர்? இப்படியெல்லாம் பேசலாம். ஆனால் கொள்கை என்றால் பொது உடைமை கொள்கை, தேசத்தின் விடுதலை கொள்கை, தேசிய இனங்களின் தன்னுரிமை கொள்கை போன்ற கொள்கைகள் தான் ஒரு இயக்கத்தின், கட்சியின், அமைப்பின் கொள்கைகளாக இருக்க முடியும். இன்றைக்கு பரிதாப நிலைக்கு நம்முடைய இந்திய பொதுவுடைமை கட்சி, இந்திய மார்க்சிய பொதுவுடைமை கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு அமைச்சரை இந்த பொதுவுடைமை கட்சிகள், இந்த முத்தரசன், இந்த சண்முகையா, இந்த வீரபாண்டியன் காட்ட முடியுமா? கேரளால பாருங்க, இன்றைக்கும் அச்சுதமேனன் முதலமைச்சராக இருந்தார், அச்சுதானந்த முதலமைச்சராக இருந்தார், EMS நம்பூதிரி பட் முதலமைச்சராக இருந்தார், இப்ப பினராயி விஜயன் முதலமைச்சராக இருக்கிறார். தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கே மாறி மாறி ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று காங்கிரஸ் கட்சி, இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சி. மேற்கு வங்கத்தில் 20 ஆண்டு காலம் ஜோதி பசு அருமையான ஒரு ஆட்சியை நல்கினார். பிறகு அவரே வழிக்கு விழுந்தார். திரிபுரால 1977 முதலமைச்சராக வந்தவர் ஒரு முதலமைச்சர், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. மக்கள் தலைவர் எம்ஜிஆரை போல 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். கட்சி தோற்றுவிட்டது. முதலமைச்சருக்கு உரிய இடத்திலிருந்து, அதாவது இல்லத்திலிருந்து வெளியே வருகிறார் 2 பெட்டிகளோட. 1990 தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஓராண்டு சிறை திருச்சியில் இருக்கிற திரிபுரா முதலமைச்சர் 2 பெட்டிகளோடு சாலையில் நின்றார். கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்டோ ஓட்டுநர், அந்த ஆட்டோலே செங்கொடி பறந்த ஆட்டோ என்று எழுதினார்கள், அவர் ஏற்றிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலே கொண்டு விட்டார். அலுவலகத்தில் ஒரு அறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது. திரிபுரால நடந்தது 1990 காலகட்டத்தில். இப்படியெல்லாம் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் வழக்குகளே சிக்கி சீரழிந்த கட்சி. இன்றைக்கும் ஊழல் குற்றச்சாட்டில் அமைச்சர்களே இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஏன் நம்முடைய கனிமொழியே அலைக்கற்றை ஊழல் வழக்கிலே ஆசாவோடு திகார் சிறையில் இல்லையா? எந்த அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. அப்படியானால் இந்த 15 கோடி, இந்த 40 கோடி எப்படி வந்தது? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் தலைவர் மாக்கோர் ஆட்சி காலத்திலே உடன் பிறப்பேன்னு எழுதுவார் ஐயா கலைஞர். ஒரு 10 ரூபாய் அனுப்பி விடுன்னு ஒருத்தனோட வயக்காட்டில இருந்து வரப்புல இருந்து படிப்பான். திமுக தொண்டன் ஏரை கட்டி உழுதுட்டு வீட்டுக்கு போய் மாட்டை கட்டிட்டு குளிச்சுட்டு ஒரு 10 ரூபாய பண விடையில் அனுப்பி வைப்பான் அறிவாலயத்துக்கு. அப்ப அன்பகம், அறிவாலயம் கிடையாது. அப்படி சேர்த்த பணம் இன்றைக்கு கோடி கோடியாக பிரசாந்த் கிஷோருக்கு 400 கோடியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குவித்து வைத்திருக்கிறது பணம். அதுல சுரண்டல் வர்க்கம், அந்த சுரண்டல் வர்க்கத்தை எதிர்த்தல்லவா கம்யூனிஸ்ட் கட்சியில் போராடணும். அந்த சுரண்டல் வர்க்க கழகத்திடமிருந்து கையூட்டை பெற்றது போல பணத்தை பெற்று இன்றைக்கு திமுகவிடம் பணம் வாங்கியது கட்சிக்கு ஏற்பட்ட கரை என்று சொல்லுகிறார் தோழர் வீரபாண்டியன்.
அந்த கரையை களைவதற்கு உங்களிடம் என்ன வேலை திட்டம் இருக்கிறது, எதிர்கால நடவடிக்கை இருக்கிறது, கொட்டம் போடுவீங்க. கடந்த கால செயற்பாடுகள், நிகழ்கால செயற்பாடுகள், கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் பெறுவோம், நிகழ்கால செயற்பாட்டை நேர் செய்வோம் அப்படின்னு பேசுவீங்க. அப்படி பேச போறீங்களா? அப்படியானால் என்ன ஆனது பொது உடைமை கொள்கை என்கின்ற வருத்தமான, மற்றபடி பொது உடைமை கட்சிகளில் பெரும்பாலும் சாதி பாகுபாடுகள் இல்லாமல், சமய வேறுபாடுகள் இல்லாமல், ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் பொது தொகுதியிலே கூட பட்டியல் பிரிவு மக்களை நிறுத்தி வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர்களாக வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகையா பட்டியல் பிரிவை சார்ந்த ஒரு தமிழர் என்று சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் இருக்கிறது. சமூக நீதி பிறப்பிடம், தந்தை பெரியார் பிறந்த மண் என்று சொல்லுகிற திராவிட, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், ஏன் தேர்தலில் பங்கெடுக்காத தாய் கழகம் என்று சொல்லக்கூடிய திராவிடர் கழகமாக இருக்கலாம். பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் ஆளுமைக்கு வர முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், அதெல்லாம் பாராட்டக்கூடியது. ஆனாலும் பாட்டாளி வர்க்கத்துக்காக தொடங்கப்பட்ட இந்திய பொது உடைமை கட்சி, இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சி ஊழல் கரைபடிந்த திராவிட முன்னேற்ற கழகத்திடம் 15 கோடி 40 கோடி வாங்கிவிட்டு இன்றைக்கு சப்பை கட்டுவது ஏற்க முடியாது என்கின்ற செய்தியெல்லாம் வரலாற்று குறிப்புகளோடு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா செய்திகளும் பாட்டாளி தமிழர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் தேசிய கள பணியாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், உலகெங்கும் பறந்து வாழும் தமிழர்களும் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியல், அதாவது சர்வதேச அரசியல் நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்றைய தமிழ்நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்து பரிமாற்றம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.